ஆலங்குடி தாலுக்கா கல்லாலங்குடி கிராமத்தில் 1925 இங்கு துவாதசி அறக்கட்டளை சார்பாக இங்கே பொது காரியத்துக்காக இருக்கக்கூடிய அறக்கட்டளை. அது ஹெச்ஆர்என்சிக்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை மீறி இந்த இடத்த போலியான நபர்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஆறுமுகம் அப்படின்னா அன்னைக்கு கையெழுத்து போட்டதே டாக்குமெண்ட்லாம் ஆறுமுகம் இல்லை அப்படின்னு. ஏன்னா இதில் இது 2020 பராதீனப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு 10 வருஷம் முன்னாடியே அவர் காலமாயிட்டார். ஆக இந்த மாதிரியாக போலியான ஆவணங்களின் மூலம் ஒரு அறக்கட்டளைக்கு தர்ம காரியங்களுக்காக இந்து குடும்பத்தினர் எழுதி கொடுத்த இந்த இடத்த இன்னைக்கு போலியாக சுத்த கிரைய பத்திரம்னு சொல்லி 2020 டிசம்பர் 4 அன்னைக்கு இந்த போலியான பத்திரம் போடப்பட்டிருக்கு. ஆகவே அறநிலையத்துறைக்கு ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த சொத்தை அவர்கள் கையகப்படுத்தி தர்ம காரியங்களுக்கு என்ன பர்பஸுக்காக அவங்க துவாதசி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றும் வண்ணம் உடனடியாக ஹெச்ஆர்என்சி செய்யணும். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சப் ரிஜிஸ்ட்ரார் இந்த சொத்தை இந்த பிளாட் போட்டிருக்காங்க. அதை ஏற்கனவே போட்டிருக்கிறதே செல்லாது. ஏன்னா நபர்களே போலியான நபர்கள். அதனால அது உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இது சப் ரிஜிஸ்ட்ரார் எப்படி இதை பத்திரப்பதிவை என்கரேஜ் பண்ணி செஞ்சுருக்காரு தெரியல. அவை அவருக்கு எதிராகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிஜேபி கேட்டுக்கொள்ளும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்யுது. கண்ணகி அப்படியா? இல்ல நான் சொல்லல, முதலமைச்சர் இருக்காரு. முதல்வரா? சரி. தீர்ப்பை எதிர்த்து கண்ணகியே நீதி கேட்ட மண்ணு மதுரை. அப்படிப்பட்ட மண்ணுல மதவாத சக்திகள் கால் விட முடியாது. யாரு மதவாதி? நாங்க சொல்றேன், நீங்க இந்த திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? அவங்க நீதி கட்சி. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமை தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க. அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில மெம்பர் ஆக முடியாதுன்னு. அதனால காஸ்டிஸ்ட் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் திராவிடியன் ஸ்டாக்கோட வேறு. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டிகேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பைத்தானே இருந்தாங்க, அப்படித்தானே வந்திருக்காங்க. இவர் இதெல்லாம் பேசலாமா? சரி, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன? இது 1920 வழக்கு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு 1924 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தர்கா, அப்போ அதில் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தர்காங்கிற வார்த்தை இல்லை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம், அது இருக்கிறது 34 சென்ட். அதனால அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த இதுவும் இடமும் உரிமை இல்லை. அது சொன்னதோட நிக்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே மீதி தி ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா, முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம். இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க. அதுல 1931 லண்டன் பிரிவி கவுன்சில்ல அதற்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி, இது அந்த 34 சென்ட்டுக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும். ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்டு. நீங்க இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்க.
அவங்க அதுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதை அனுமதிச்சதே முதல் தப்பு. அது செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யாரு நான் விசாரிக்கணும்னு இப்ப கேட்கிறேன். ரெண்டாவது, மலையில எந்த இடத்துல எண்ணிக்கை ஏத்துனா உங்களுக்கு என்ன? ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா. நான் என்ன சொல்றேன், அங்க வந்து ஹிந்து சமய அறநிலைத்துறையே நீங்க ஆக்கிரமிப்பாளர். காரணம் என்ன? அதை நீங்க சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்றத நீங்க வந்து ஏன் எதுக்கல? HRNC எதுக்கு இருக்கு? நீங்க கோவில்ல பூஜை புனஸ்காரம் பற்றி தலையிட HRNCக்கு அதிகாரம் இல்லை. ஆர்டிகல் 26 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி கிளியர். அதுக்கு உங்களுக்கு இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன அதிகாரமே? அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கமை ஒழுங்கா கணக்கு வைக்கணும். அதை நீங்க பண்ணல. இன்னைக்கு நீங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கதான் கடற்கரையில தான் சமாதி வைக்கணுமா? இத கேட்டா என்ன ஆகும்? ஆனா நீங்க அது வேணும்னு யார்கிட்ட போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு அங்க அனுமதி கொடுத்தது. அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார். இப்ப அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் இல்ல? அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சாரு இல்ல? அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி. அதுதான் நான் சொல்றேன். அவர் ஹிந்து வாழ்ந்த மண்ணுங்கிறாரு. அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்காக போராடி அது ஏத்துன்னு இருக்காங்களா? ஹேஸ் சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் இட்? பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ ஏதோ தீர்ப்போ கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க. ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள். அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்துக்கு அது மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த தர்காலேருந்து 15 மீட்டருக்கு அண்ணா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால முஸ்லிம்கள் அப்ஜெக்ட் பண்ணல. இந்த தீபத்தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார். 64.5 மீட்டர் எட்டி இருக்கு. அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்ல, அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல. அப்ப பண்றது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர் பேர்ல அவர் அதாவது நிர்வாகத்துக்காக ஆபீஸ்ல அவர் சைன் பண்ணி வச்ச பேப்பரை இவங்க திருடி உபயோகப்படுத்தி இருக்காங்கிறதா எனக்கு வந்திருக்கிற தகவல். அப்ப அவர் பெரியவர். பல நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் உலகம் முழுவதும் உருவாக்கிய பெரியதவர் பிச்சைக்குர்கள். அதனால நீங்க அதையே இட்ஸ் ஃப்ராடுலன்ட் கவர்மெண்ட். இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள். அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா? இல்ல. என்ன கோஷம் போட்டாரு? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், அல்லேலுயா அல்லேலுயான்னு. ஆவே ஹிம்செல்ஃப் இஸ் எ கிரிப்டோ. அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள் நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க. அதுக்கு இந்து சமுதாயம் விடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன சட்டம்? யார் அப்போஸ் பண்ண? செத்த இருங்க சார். இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது. அவர்கள் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார். ஆனால் இப்பொழுது who are you? No, don't argue with me. இல்ல, not like that. நான் சொல்றத கேட்டுன்னு போறதா உங்களுக்கு வேலை. இல்ல சார், I'm just asking. யாரு நீங்க? who are you to ask ராஜா? Don't question me. ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை 3 தரம். முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது.
அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது. 3 தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள். 26 தேர்தல்ல வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைந்தெறியும். அயோத்தியா கெட்ட வார்த்தையா? சத்த இருங்க ஐயா, அயோத்தியா கெட்ட வார்த்தையா? நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில் இருக்கிற இருந்த அந்த மாஸ்கை சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த 5 ஜட்ஜில 4 பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார், கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டிருக்கு, அந்த ஓவர் தி டெப்ரிஸ் ஆஃப் தி டெம்பிள்னு. அப்படி இருக்கிறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை? ஆமா, அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க. அத கேட்க அறிவாலயம் யாருன்னு கேக்குறேன். அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல, அது மாதிரியான நிகழ்வு தமிழ்நாட்டுல வந்தா என்ன தப்பு? இல்ல வந்தா கலவரம் ஏன் வருதுங்க? நான் சொல்றேன், இந்த பேசிக் அடிப்படை நீங்க பாருங்க, அங்க நீங்க முஸ்லிம் சப்ஜெக்ட் பண்ணிருந்தா இல்ல முஸ்லிம் நீங்க சொல்லக்கூடாது. பீப்புள் அப்ஜெக்ட் பண்ணல, யாருமே பண்ணல. ஆனால் அப்ப அப்ஜெக்ட் பண்ற திமுக ஸ்டாலின் தான் ஹிந்து விரோதி. நீங்க தான் அப்ஜெக்ட் பண்றீங்க. நான் சொல்றேன், ஹிந்து சமய அறநிலைத்துறை இட் ஹேஸ் டு பி அபாலிஷ்டு. ஏன்னா ஹிந்து விரோதத்துறை அது, கோவில்களை கொள்ளையடிப்பவர்கள். நான் அதுக்கு உதாரணமே சொல்றேன். நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன். இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்திருந்த அன்னைக்கு மறுநாள் திருச்செந்தூருக்கு போனேன். அங்க 300 கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு. அங்க வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த ஷெட்ல வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்தா 1 அடி பள்ளம், 40 நாள் கூட ஆகல, 300 கோடி செலவு. நீங்க சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டிருந்தா பள்ளமாகாது. நீங்க மண்ணை கொட்டி ஆக்கிவிட்டு சிமெண்ட் கணக்கு எழுதி சாப்பிட்டுட்டா அர்த்தம் இருக்கும். சரி, முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க. இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயில இருந்து எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா? நான் கேட்கிறேன். அது செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே? ஏன்னா கணக்கு கொடுக்கல, இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. இல்ல அப்படி கணக்கு கொடுக்கல என்றால் பிஜேபி சைடு இருந்து நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கலாம் இல்லையா? கணக்கு கொடுத்தால் மட்டும் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டிருக்கோம். இல்ல கணக்கு கொடுக்கலன்னா பணம் திருட்டு தானே? கணக்கு கொடுக்க அத கொடுக்கலையே. அதான் அதே சமயத்துல பிஜேபி சைடு இருந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சா உங்களோட இருந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீங்க அறிவாலய அடிமையா இங்க கேள்வி கேட்கறது தேவையில்லாது, அனாவசியமானது. அதனால யூ restrict yourself to we are just representing people only. Who are you to represent people? Media only, sir. என்ன சார் மீடியாவுக்கு என்ன வேண்டியிருக்கு? நான் கேட்கிறேன். இப்போ நடந்திருக்கிற பல ஜட்ஜ்மெண்ட் விரோதமானது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர், அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்திருக்குமா என்ன? இல்ல நான் எதை பத்தியும் பேசல, நான் எந்த இஷ்யூ பத்தியும். ஆனா யூ ஆர் ஆல்வேஸ் பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய மீடியாக்கள் திமுகனாலே ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே ஆன்டி ஹிந்து தான். இல்ல அதுல இன்றைக்கு சரி ஓகே தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் பதில் சொல்றது கேட்கறது இல்லைன்னா நீங்க இங்க கேட்கவே வரக்கூடாது. சரி, ஸ்ரீரங்கம் கோவில்ல வெச்ச பொட்டா அழிச்சவர் தானே ஸ்டாலின்? அப்ப ஹிந்து விரோதி தானே? பொட்டை அழிச்சது ஹிந்துக்களை அவமானப்படுத்ததானே? அது மட்டும் இல்ல, தேவர் பெருமானார் இருங்க சார், தேவர் பெருமானாரோட சமாதியில போய் அங்க வச்ச திருநீரை அழிச்சு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினவர் தானே ஸ்டாலின்? இல்ல அப்படி கிடையாது. அசிங்கப்படுத்தினவர் தான். ஏன் அழிக்கணும்? ஏன் அழிக்கணும்? அதோட போகணும் சார். நான் கேட்கிறேன், நீங்க ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின். என்ன எங்க சொல்வார்? செய்யலையே. நான் சொல்றேன், அடுத்த ரம்ஜானுக்கு என்ன? அதனால நீங்க ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மீடியாவே பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. நீங்க நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து நாம பார்த்திருக்கோம். தமிழ்நாடு மக்கள் ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னா தெளிவா யார் பிரதானமா ஆட்சிக்கு வர முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை பார்த்திருக்கோம். அதனால அவரவரோட விஷுவல் திங்கிங்க்கு அவங்க பேசுறதுக்கு we should ராஜா கமெண்ட் ஆன். அதனால
ஐயோ, உங்களுக்கு எத்தனை நான் கேட்கிறேன். 16ல மானா கூனூர் அமைப்பு இருந்ததா? மக்கள் நல கூட்டணியா? ஆமா. அதுல திருமாவளவன் அப்ப பேசினார், எதிர்த்து பேசினார். இப்ப ஏன் இங்க பேசுறாருன்னு கேட்க முடியுமா? அப்ப மானாக்கூல இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க, இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா? அதெல்லாம் பத்தி ஸ்டாலின் போய் கேளுங்க சார். உங்களுக்கு அங்க முதுகெலும்பே இருக்காது, நீங்க கேட்க மாட்டீங்க. நத்திங். அதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க திருமாவளவன் போய் கேளுங்க. திமுக எதிராக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அமைச்சீங்களே, அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க? கேட்டீங்களா? இன்னி வர 10 வருஷம் ஆகுது, கேட்கல. ராஜா நான் மாத்திரம் என்ன வேணா கேட்பீங்களா? அதனால இதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை. இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு, கருணாநிதியின் குடும்ப ஆட்சி, பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் தூக்கி எறியப்பட்டது.